லட்சுமி நரசிம்மர் உற்சவர் லட்சுமி நரசிம்மர் இவருக்கு தான் எல்லா வைபவமும் தீர்த்தவாரி திருத்தேர் பிரம்மோற்சவம் எல்லாமே. இது மத்வ சம்பிரதாய பிரகாரம் நடக்கக்கூடிய கோவில். நித்திய திருமஞ்சனம் சுவாமிக்கு விசேஷமான வைபவங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. இங்க வியாசராஜர் பூஜை பண்ணியிருக்கார். ராகவேந்திர சுவாமிகளுடைய முன்ன இருந்தவர் வியாசராஜர். அவர் இந்த ஆஞ்சநேயர் இங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்கார். இந்த பூஜை பண்ண காலத்துல சன்னதி கட்டணும்னு நினைக்கிறச்சு முடியாத போறது, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நடக்கிறது. அப்ப ராஜா வசந்தராஜான்னு அவர் ராஜாவிடத்துல தெரிவிச்சு ராஜா மூலமா கட்டலான்னு பாக்குறச்சு ராஜாவாலையும் கட்ட முடியல, ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அப்ப பெருமாளை பிரார்த்தனை பண்றா. பெருமாளை பிரார்த்தனை பண்ண பெருமாள் பிரத்யட்சமாயி பரகாலன்னு ஒரு அசுரன், அந்த அசுரனை இது பண்றான், அவன் தான் டிஸ்டர்ப் பண்ணான்னு தெரிஞ்சுட்டா. அந்த அசுரனை சம்ஹாரம் பண்றதுக்கு போறச்சே அவன் கேட்கறான், சம்ஹாரம் பண்ணினா நீங்க கோவில் கட்டிக்கலாம், உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது, வாட் அபவுட் மீ, எனக்கு என்ன அப்படின்னு கேட்கறச்சு ஒன் பேர்லயே இந்த ஊர் வரும் அப்படின்னா பறக்கல் பறக்கல் பரிக்கல் மருவி வந்திருக்கு இந்த ஊர். மற்றும் கராள நரசிம்மன் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட இருக்கார். 9 நரசிம்மர் ஆந்திராவில கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல அகோபிலம்ங்கிற ஊர்ல சுவாமி உத்பவம். ஜுவாலா கோபில மாலோல குரோடா காரஞ்ச பார்கவா யோகானந்தா சத்ரவட்டா பாவனஹா நவமூர்த்தயான்னு 9 நரசிம்மர். அதுல கராள நரசிம்மன் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட எழுந்திருக்கார். அவருக்கு வருஷத்துல 2 நாள் புறப்பாடு. வேற எங்கும் இங்க இந்தியாவிலேயே இல்லாத ஒரு அதிசயம், 2 கருடன் உபய கருடன் இந்த ஊர்ல புறப்பாடு. ஒரே சன்னதியில ஒரு சமயத்துல லட்சுமி நரசிம்மனுக்கும் கராள நரசிம்மனுக்கும் தனித்தனியாக 2 கருடன் 5ஆம் உற்சவத்தன்னைக்கு புறப்பாடு. மற்றும் 7ஆம் உற்சவத்தன்னைக்கு சந்திரபிரப வாகனத்துல சுவாமியும் கராள நரசிம்மனும் எழுதுவார். 2 நாள் தான் அவருக்கு வருஷத்துல புறப்பாடு. மற்ற வைபவங்கள்லாம் இவருக்குத்தான். மற்றும் இந்த லட்சுமி நரசிம்மன் பிரதானமான பெருமாள் பூமிக்கு அடியில் இருந்தார். ஒரு 40 வயசு வரைக்கும் மதிக்கக்கூடிய ஒரு ஊமையனுடைய கனவுல தோன்றி நான் இங்க இருக்கேன், என்னை தோண்டி எடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே அவன் எல்லாரையும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தன் வாயால கூப்பிட்டு அழைத்து கொண்டு தோண்டி எடுத்தான். பறித்து பறித்து எடுத்ததனால் பரிக்கல் மருவி வந்ததாக இன்னொரு ஐதீகம். மற்ற ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமா கண்டுபிடிச்சா ஒரே நேர்கோட்டில் 3 நரசிம்மர். அபிஷேகப்பாக்கம், பூவரசங்குப்பம், பரிக்கல்னு. அபிஷேகப்பாக்கம் சிங்கரி கோயில், சிங்கரி குடின்னு சொல்லுவா. அங்க 16 கையோட ஒரு கை அபயகஸ்தம், 2 கையால ஹிரண்யனை பிடிச்சிருக்கார், ஹிரண்யனை 2 கையால சம்ஹாரம் பண்றார். மற்றும் 11 கைகளினால் ஆயுதங்களை தரித்து கொண்டு அங்க பிரகலாதனுக்கு பிரத்யட்சம். பூவரசங்குப்பத்திலே சுவாமி பாதி சாந்தம் பாதி கோபமா இருக்கார். அதனால தாயார் பெருமாளை சாந்தப்படுத்துறதுக்காக கொஞ்சம் டிகிரி திரும்பி இருப்பார். ஒரு பக்கம் ஒரு பார்வை பெருமாள் பக்கம் இருக்கும், ஒரு பார்வை சேவார்த்திகளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கும். அப்படி இங்க பரிக்கல்ல ஸ்வதகாவே வியாசராஜர் பிரார்த்தனை பிரகாரம் சாந்தமாக இருக்கணும்னு சொல்லி பிரகாரம் இங்க பெருமாள் சாந்தமா இருக்கார். ஆலிங்கன ரூபமா இருக்கார். 2 பேரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா. பல ரூபத்துல மகாலட்சுமி பார்த்திருக்கலாம் லட்சுமி நரசிம்மனை. இங்க ஆலிங்கன ரூபம் ரொம்ப சந்தோஷமா பிரசன்னமா இருக்காளாம். தன் வலது கையினால் பெருமாளை அணைத்துக் கொண்டிருக்கிறார். பெருமாள் தாயாரை இடது கையினால் அணைச்சு கொண்டு இருக்கார். பல கோவில்கள்ல பல ரூபத்துல பார்த்திருக்கலாம். ஒரு கையில அபயகஸ்தமா இருக்கும், பத்மம் வச்சுட்டு இருப்பா, ஒரு கை தொங்க வச்சுட்டு இருப்பா, இல்ல 2 கையால் சேவிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்னு அபயவரத கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லாம இங்க பெருமாள் பிரார்த்தனைக்கு இணங்கி இங்கே தாயார் வலது கையினால் பெருமாளையும் பெருமாள் இடது கையினால் தாயாரையும் அணைச்சின்னு ரொம்ப சந்தோஷ நிலை ஆனந்த நிலையில் இருக்கிறதுனால யார் சேவிச்சாலும் அவளுக்கு உடனே பலனை தரா. பரிக்கல் போனா பரிகாரங்கள். இங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல கேட்டா யாரை கேட்டாலும் குலதெய்வம் எதுன்னா லட்சுமி நரசிம்ம பெருமான்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனை ஸ்தலம். மீண்டும் இந்த கர்ப்ப கிரகத்திலே ஆஞ்சநேயர் இருக்கார். வேற எங்க இந்தியாவில் நீங்க எங்க போனாலும் சேவிக்க முடியாது. ராமர் சன்னதியா இருந்தா கூட கர்ப்ப கிரகத்துல மூல ஒரு கிரகம் ரேர். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் பக்கத்திலேயே வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் இருக்கார். பிள்ளையார பிடிக்க போன குரங்கா மாறித்து சொல்லுவா. பிள்ளையார் வித்தவுட் அப்சக்கிள்ஸ் வி வாண்ட் டு டூ எனி ஒர்க் வி வாண்ட் டு ப்ரே ஃபர்ஸ்ட் விநாயகர். அப்படி விநாயகரை ப்ரே பண்றச்சு சக்சஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ஆஞ்சநேயர். அது மாதிரியா இங்க பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணா அந்த அனுகிரகத்தை உடனே வாங்கி நமக்கு டிஸ்பேச் பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர் உள்ள இருக்கார். அதனால பரிக்கல் வந்தா எல்லாருக்கும் உடனே காரியம் சக்சஸ் ஆகுது, பிரார்த்தனையானது நிறைவேறது. மற்றும் இப்படி பிராகாரத்துல வந்தா 2 ஆஞ்சநேயர் ஒரே சன்னதியில ஒரே இடத்துல இருப்பார். வீராஞ்சநேயர் பக்தாஞ்சநேயர் 2 பேர். ஒரு ஆஞ்சநேயர் சன்னதினா ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் இருப்பார். 2 ஆஞ்சநேயர் இருக்காது மாதிரி 2 படம் எல்லாருக்கும் பலனை கொடுக்கக்கூடியதுனால பரிக்கல் மிகவும் பிரார்த்தனை ஸ்தலம். ரொம்ப வரப்பிரசாத மூர்த்தியான பெருமாள் சேவிச்சு புனர் தரிசன பிராப்தி ரஸ்து.